அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு எழுதிய ஒரு சிறப்பு கவிதை பெண்களுக்காக. யாதுமாகிய பெண். ஞானத்தின் ஞானம் யாதுமாகிய பெண். யாழ் இசையின் இனிமையும் அவள். யானை தந்தம் வெண்மையும் அவள். யாசகம் அதன் வீரமும் அவள். யாசிப்போருக்கு யாயும் அவள். யாக்கை வருத்தி விரும்பிய யாவும் வெறுத்து ஞாலமுய்க்க யாவல் கொண்ட கருப்பையினால் பெருமையும் சிறுமையும் உற்று யாதனம் பல கண்டு அவளை அழிக்க யாப்பறை என்றும் அவளை போற்ற யாமி என்றும் வார்த்தைகள் மட்டுமே போதுமானது. யாதுமாகி நிற்கும் ஞானம் அவளை எப்படி போற்றிட? யாழல் போல் யார் அவளை அறித்தாலும் யாரு போல் ஓடி எதிர்க்கும் யாவையும் தேடி கூறிடும் எழில் அவளை எப்படி போற்றிட? யாயுமாகி யாமலையுமாகி யாதுமாகி நிற்கும் பெண்ணே, உன்னை பற்றி உனக்கே உரைக்கிறேன். மங்கை உன்னை மணினி என்று முன்பொரு நாள் ஒதுக்க, மாதவிலக்கு இல்லாது போனால் மண்ணில் மனிதன் எங்கு பிறக்க? மகந்தர மங்கை என சிலர் நினைக்க மகப்பேறு எந்திரவன உன்னை நாட்கள் கடத்த, மகத்துவம் தனை அறிந்திட்ட மகிமைகள் உன் மலரடிகளை வணங்கி மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுவோமா என்று விழிக்க, மகமாயி உன் பெருமை உனக்கே விளங்க மட்டம் தட்டும் சமூகத்திலும் மங்காது நீ மனம் வீச மகராசி உன் புகழை எங்கனம் போற்றிட. மாலையிட்ட மன்னனவன் கட்டத்தில் மகரனவன் மகுடம் சூட்டி விளையாட, மகனவன் கட்டத்தில் மகர உச்சன் சரிந்திட மகராயன காலமதில் மங்கை நீ மொட்டையடித்துக்கொள் யாவும் நீங்குமென யாரோ சொன்னால் ஆய்வு பட்டம் 1000 பெற்ற போதும் ஆராயாமல் அதை ஏற்கும் அன்பின் உச்சம் நீ அல்லவா, இறையின் எச்சம் நீ அல்லவா. இனியவளே உன்னை எங்க நம் போற்றிட? இன்னும் சொல்லவா பெண்ணே, இவ்வுலகில் பெரும் போட்டி ஆனா பெண்ணா என்று. நீ மகளாக பிறந்தால் அவன் அப்பாவாக மகிழ்வான். நீ காதலியாக கண்ணடித்தால் எதையோ சாதித்தது போல் மெல்லிர்வான். நீ மனைவியாக கரம் பிடித்தால் இன்னும் மரியாதை பெறுவான். நீ தாயாகி தொழிற்கையில் பொறுப்பாக அவன் துணிகிறான். அவனை தள்ளினாலோ அல்லது தவறினாலோ அவன் நீ இல்லாது வாழ மாட்டான். மீண்டும் ஒரு தையலை தேடிடுவான். தெய்வமே, மலை மண்ணுக்கு ஆதாரம் என்றால் நீ ஆணுக்கு ஆதாரம், அகிலத்திற்கே அடையாளம். உன் பெருமை புகழாரம் ஒன்று விடாமல் உரைக்க ஆசை, அவ்வாசை நிறைவேற 6-7 பிறவியாகும். மண் கொண்ட மாதவமே, உன் அருமை விளங்காத வீணர்களுக்கு விடையளிக்காத மடை திறந்த வெள்ளம் போல் உலகில் முத்திரைகளை முத்தமிடு. ஆணவன் 1000 சவால்களை சமாளிக்கையில் நீ ஆணவனையே சமாளிக்கும் சக்தி என்றோ. சகியே, உன்னை பற்றி இன்னும் எழுத என் எழுதுகோளும் நாணுகிறது. நாணமின்றி தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், நானும் பெண் என்று. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வனசெல்வி அரவிந்தன்.